திருமணம்ங்கிறது என்னத்துக்குன்னா, அன்புக்காக தான். புடிச்சிருக்கணும். அவங்க மேல நமக்கு ஈடுபாடு வரணும். நடிக்க முடியாது. அந்த உறவுல நடிக்கவே முடியாது. உங்களுக்கு வெறுப்பு இருக்கு அப்டின்னா, அந்த வெறுப்பு தான் கடைசில வந்து வெளிப்படுத்தப்படும். அதுபோல பாசம் இருக்குன்னா, எது இருந்தாலும் அதுதான் வரப்போது. அதனால ஒரு திருமணம் என்பது அன்பிற்காகத்தான். புடிச்சிருக்கணும். அன்பு, பாசம் இதற்காகத்தான் அது இல்லாம ஒரு கல்யாணத்த நீ பண்ணன்னா, அது ஒரு நாடகம் தான். அது நாடகம் தான் என்பது பின்னாடி தெரிஞ்சிரும். அப்புறம் வெறுப்பு தான் இருக்கு. பிடிக்கலங்கிறது அந்த உண்மை கண்டிப்பா வெளிய தெரிஞ்சிரும். அதனால இந்த விஷயத்த மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பையனோ, பொண்ணோ படிச்சிருக்காங்களா? இல்லையா? பணக்காரங்களா? இல்லையா? எந்த சாதி? எந்த மதம்? அது எல்லாத்தையும் விட புடிச்சிருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேலை பார்க்குறாங்களா? இல்லையா? எல்லாத்தையும் விட முக்கியம் என்னது? நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படிங்கிறத விட எல்லாத்தையும் விட முக்கியம் பிடிச்சிருக்காங்கிறது தான் முக்கியம். நல்லவங்க ஆனா எனக்கு பிடிக்கல. அப்படின்னா ஈடுபாடு வராது. ஈடுபாடு வராது. அப்போ வந்து அமைதியா இருக்காரு. ஒரு நாகரீகமானவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அமைதியா பேச மாட்டாங்க. ஈடுபாடு இல்லாத இடத்துல பேச மாட்டாங்க. அப்ப அங்க ஒண்ணுமே கிடையாது. நான் அறியாமையில் இருப்பவர்கள் ஈடுபாடு வரல. அதாவது பாசம், அன்பு, பாசம்லாம் நமது விருப்பம் தான். நாம நெனச்சா ஒருத்தர நேசிக்க முடியும் அப்படின்னு. அது இயற்கையானது. அதனால வந்து நீங்க வந்து நெனச்சாலாம் ஒருத்தர நேசிக்க முடியும். இயற்கையாவே உங்களுக்குள்ள அவங்கள பிடிச்சிருக்கணும். உங்க உடம்புக்கு அவங்கள பிடிச்சிருக்கணும். அந்த உடம்புக்கு பிடிச்சிருக்கணும். அந்த உடம்பை பிடித்திருக்க வேண்டும். அப்பதான் வந்து அன்பு, பாசம் என்பதெல்லாம் வரும். அதனால இயற்கையா இல்லன்னா, அது என்னைக்குமே நீங்க போக போக வந்துரும் அப்படின்னு நெனைக்காதீங்க. ஆனா அன்புக்காக தான் அதுவே இல்லன்னா, அன்பு, பாசம் அதுங்கிறது புடிச்சது அன்பு, பாசத்துக்காக தான் அது பண்ணணும்னா, அது புடிச்சிருந்தா தான் அந்த அன்பு, பாசத்திற்கு நீங்க ஆசைப்படுவீங்க, ஈடுபாடு காட்டுவீங்க. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம பணத்துக்காகவோ நல்ல வேலை பார்க்குறாரு, பின்னாடி அவருக்கு நெறைய வீடு இருக்கு, சொத்து இருக்கு, பார்க்கறக்கு அழகா இருக்காரு. ஆனா உனக்கு புடிச்சிருக்கா முதல்ல? அழகா இருக்காரு அப்படின்ற அழகுன்றது ஒரு பொது மதிப்பீடாவும் இருக்கும். ஒருத்தர் அழகா இருப்பாங்க. ஒருத்தர் நடிகர் பார்த்தா, அவர எனக்கு பிடிக்காது. ஆனா அவர் தான் ஒரு பெரிய நடிகரா இருப்பாரு. அவர வந்து பல பேருக்கு பிடிக்காது. அப்படின்னா அவர் அழகு இல்லன்னு அர்த்தம். அதனால அழகு என்பது ஒரு பொது மதிப்பீடாவும் இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க தான் நமக்கு அழகா தெரிவாங்க. அதனால வந்து அழகுன்றது ஒரு பொது மதிப்பீடு. பொது மதிப்பீடாவும் இருக்குது. அதே நேரத்தில அ உண்மையிலே யார் நமக்கு அழகா தெரிவாங்க அப்படின்னா, யார நீங்க ரசிக்க முடியுதோ, உங்களுக்கு பிடிச்சவங்கள தான் நீங்க ரசிக்க முடியும். அதனால அப்படிப்பட்டவங்கள உங்க வாழ்க்கை துணையா, ஒரு காதலா தேர்ந்தெடுக்கணும். அன்பு இல்லாம ஒருத்தர காதலா எதுக்கு நீ உனக்கு என்ன தேவ? அன்பு தான் தேவ. அதற்காக தான் நீ கல்யாணம் அதுவே இல்லாம எதற்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிற? எதுக்கு நீ அவங்கள கல்யாணம் பண்ண? அப்போ நீ தேட மாட்டேன்ற. இது இல்லன்னா அது அப்படின்ற மாரி தேட மாட்டேன்ற. உன் அன்பு எங்க இருக்கோ அத தேடத்தான் செய்யணும். கஷ்டப்பட்டா தான் அது கிடைக்கும். அன்பு இல்லாம, பாசம் இல்லாம, ஈடுபாடு, பிடிச்சிருக்கு இதெல்லாம் இல்லாம, அது அர்த்தமில்லாத கல்யாணமா மாறும். அர்த்தமில்லாத வாழ்க்கையாக மாறும். உன்னால அவங்களுக்கும் கஷ்டம், அவங்களால உனக்கு கஷ்டம். அப்புறம் அந்த குடும்பத்துக்கும் கஷ்டம். ஒரு மாப்பிள்ளையா இருந்தா பொண்ணு வீட்டாருக்கு கஷ்டம், பொண்ணு வீட்டாரா இருந்தா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு கஷ்டம். அப்படி எல்லாருக்குமே கஷ்டம். எல்லாருக்குமே இன்பத்தை தர வேண்டும் என்றால், உனக்கும் அந்த வாழ்க்கை துணைக்கும் இன்பத்தை தர வேண்டும். அந்த குடும்பத்துக்கும் இன்பத்தை தர வேண்டும். இரு குடும்பத்திற்கும் இன்பத்தை தர வேண்டும். அப்படின்னா பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருக்கணும். ஆ அப்பதான் அன்பு, பாசம் அதெல்லாம் வந்து ஈடுபாடு எல்லாமே இயற்கையாக வரும். ஏன்னா அந்த உறவுல நடிக்க முடியாது. கல்யாண உறவுல வந்து நடிக்க முடியாது. காதல் உறவில் வந்து நடிக்க முடியாது. எது உள்ள இருக்கோ அதுதான் இறுதியாக வெளியே வரும். எவ்வளோ வயசா இருந்தாலும் ஓகே. எத்தன வயசா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு இப்போ எனக்கு லேட் மேரேஜ் எனக்கு இன்னும் 40 வயசு ஆகுது, 42 வயசு ஆகுது. இதுக்கு பிறகு நான் புடிச்சவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தர் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எப்பவுமே தனித்து இருக்க நாம எப்பவுமே வந்து உறுதியா இருக்கணும். தனித்து இருப்பதில் நமக்கு எந்த சிரமமும் இல்ல. தனித்தே நான் இன்பமாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் கல்யாணங்கிற பேர்ல ஒரு துன்பத்தெல்லாம் நான் அனுமதிக்கவே மாட்டேன். கல்யாணம் பண்ணா தான் இன்பம் அப்படின்னு யார் சொன்னா? தனியாவே இன்பமா தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது, ஒரு கல்யாணம்னா அது எனக்கு இன்னும் அதிகமான இன்பத்தை தர வேண்டும். அது ஒரு பேரின்பத்தை தர வேண்டும். அதிகமான இன்பத்தை தர வேண்டும். அது எனக்கு துன்பத்தை தர நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நான் தனியா இருந்தாலே இன்பமா தான் இருப்பேன். இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது, ஒரு திருமணம் என்பது இன்னும் அதிகமான இன்பத்தை தந்தால் மட்டுமே அதற்கு சம்மதிப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தனிமையில இருக்கிற இன்பத்த கூட இழந்துறக்கூடாது. பிடிக்காதவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக வயச காரணம் காட்டி 42 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு, 50 வயசா கூட ஆகட்டும், 60 வயசு ஆகட்டும், பிடிக்காதவங்க கிட்ட என்னைக்குமே சேர்ந்துறாதீங்க. அப்புறம் மனதெல்லாம் வெறுப்பு தான் வரும். எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும். எதிர்மறையான எண்ணங்கள், நோய்கள் வந்துவிடும். உங்களால கட்டுப்பாடா இருக்க முடியும். வாழணுங்கிற ஆசையே இல்லாம போயிரும்.
பிடிக்காதவங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிக்கல. ஆனா அவங்க நல்லவங்க தான். நல்லவங்களா இருந்தாலும் அவங்க பிடிக்கலங்கிற ஒரு காரணமே, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெறுப்பு, எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சுரும். அவங்க நல்லவங்களா இருந்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள் வர பிடிக்காதவங்க தான். அதுவே வந்து குறைபாடுகள் இருக்கலாம் குணத்தில. ஆனா பிடிச்சிருக்கு அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள்லாம் வராது. அதனால பிடிச்சிருக்கு. அதுதான் வந்து ஒரு முதற் அடிப்படையான ஒரு தகுதி. பணம், படிப்பு இதெல்லாம் வந்து சொத்து, பத்து, சாதி, மதம் எல்லாம் வந்து 2வது தான் தவிர, புடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் முதல் தகுதி. வயசு கூட வித்தியாசம் இருக்கலாம். 5 வயசு, 10 வயசு கூட வித்தியாசம் இருக்கலாம். அதெல்லாம் விஷயமே கிடையாது. புடிச்சிருக்குங்கிறது தான் புடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த மாரி ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப அரிது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு. ஆனா வந்து புடிச்சிருக்கு என்கிற தகுதி இருக்குல்ல, அந்த தகுதியோடு படிச்சவங்க கூட படிச்சவங்க ஈஸியா கிடைப்பாங்க. அல்லது பணக்காரங்க ஈஸியா கிடைப்பாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைப்பாங்க. ஆனா பிடிச்சவங்க கிடைப்பாங்களா? அதுதான் வந்து பிடிச்சவங்க கிடைச்சிட்டா, உன் வாழ்க்கை மகிழ்ச்சி. பிடிக்காதவங்கள கட்டிட்டா, உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கைய தான் நீ தேடி போணுமே தவிர, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கைய நீ தேடி போக்கூடாது. பிடிக்காதவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்காத. உன்னால அவங்களுக்கும் கஷ்டம் வந்தாங்க. அதனால ஆரம்பத்திலே அதை தடுத்து விட அவங்க ஐயோ! பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு வருத்தப்படுமே! அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில நீ பரிதாபப்பட்டா வாழ்க்கை முழுதும் உன் வாழ்க்கை பரிதாபமா மாறி போயிடும். அதனால அந்த நேரத்தில பிடிக்கலங்கிறத தைரியமா சொல்லி, பிடிக்காத உறவிலிருந்து விடுபட்டு, தனியா கூட இருந்துரலாமே தவிர, பிடிக்காத உறவ கூட என்னைக்குமே சமரசம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கல்யாணமே அன்பு, பாசத்துக்காக தான். அதுவே இல்லன்னா, அது அர்த்தமில்லாத கல்யாணமா இருக்கு. அதுக்கு தனியா கூட இருந்துட்டு போயிடலாம். அதுவே மிகப்பெரிய இன்பம் தான். தனிமை ஒன்றும் துன்பமும் கிடையாது. அதுவே ஒரு இன்பம் தான். கல்யாணம்ன்றது அதை விட மேலான ஒரு இன்பம். அதிகமான இன்னும் இன்பத்தை தர வேண்டும்.